ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி வந்து நம்ம காளான், அதாவது மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல காளானை நீங்கள் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்தால் தான் அதில் மணல் தூசியெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் அதை நான் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து அது க்ளீன் பண்ணுறது சில பேர் வந்து மாவு வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. கோதுமை மாவு இந்த மாதிரி ஏதாவது எடுத்து அதில் தேய்ச்சி அது க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் ரொம்ப லேட்டாகும், ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நான் வந்து இந்த பீல் பண்ணிடலாம். அந்த ஸ்கின்னை, மேலே இருக்க அந்த ஸ்கின்னை, அந்த தோலை வந்து லைட்டாக உரித்து எடுத்துடலாம். அது இந்த மாதிரி உரித்தாலே வந்துடும். இப்படி இந்த மாதிரி உரித்தாலே வந்துடும். உரிச்சிட்டு அது உள்ளர வந்து பாருங்கள், நான் முதல்ல கருப்பாக எடுத்தேன் பார்த்தீங்களா, அதை சுற்றி கருப்பாக அந்த அடுக்கடுக்காக இருக்கும். அதையும் நம்ம ஒரு கத்தியை வச்சோ ஒரு ஸ்பூனை வச்சோ சுரண்டி எடுத்துடலாம். அது எடுத்துடுறது தான் நல்லது. இது வந்து காளான் வந்து ரொம்ப புரோட்டீன் உள்ளது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான்வெஜ்ஜு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம செய்கிறப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே செய்யலாம். குருமா செய்யலாம், பிரியாணி செய்யலாம், சிக்கன் 65 செய்கிற மாதிரி இது மஷ்ரூம் 65 செய்யலாம். அப்புறம் வந்து எல்லாமே என்னென்ன பண்ணலாமே, வறுவல் பண்ணலாம், பக்கோடா பண்ணலாம், இது பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், குருமா, எல்லாமே பிரியாணி சூப்பராக இருக்கும். எல்லாமே செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறேன். இந்த கிரேவி வந்து நமக்கு சப்பாத்திக்கு, அப்புறம் தோசை, இட்லி, நம்ம சாப்பாடுக்கு, ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சமையல் என்றைக்குமே நான் எக்கனாமியாக தான் நான் பண்ணுவேன். நான் வந்து ரொம்ப அதிகமாக எண்ணெய், நெய் இதெல்லாம் நான் அதிகமாகவே சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா அது ஹெல்த்துக்கும் சரி, எக்கனாமிக்காகவும் சரி, நான் வந்து சமையல் வந்து கொஞ்சம் பார்த்து தான் போடுவேன். ஏன்னா இதை பார்த்துட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்க தான் செய்வாங்கன்னு இல்லை. இது மிடில் உள்ளவங்க, நம்ம லோ பட்ஜெட்டில் குடும்பம் நடத்துகிறவங்களும் இருக்காங்க. அவங்களும் செய்யணும் இதை பார்த்து. அது மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் எனக்கு. மோஸ்ட்லி நான் ரொம்ப அதிகமாக எந்த பொருளும் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் என்னோடய சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். என் சமையல் சாப்பிட்டவங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிடுவாங்க. நம்ம வந்து பொருளை கொண்டு போய் கொட்டுறதுனால அந்த டேஸ்ட்டு கூடிரும்லாம் சொல்லவே கூடாது. எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த எண்ணெய், ஆயில் இதெல்லாம் நம்ம எதுவும் கம்மியாக ஊற்றி செய்கிறப்போ நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் இந்த மாதிரி உரித்து எடுத்தாச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய சமையல் எல்லாம் உங்களை தேடி வரும் நோட்டிஃபிகேஷனாக. இப்போ பாருங்கள், எல்லோரும் பார்த்து எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே இது பண்ணுங்கள். நான் வந்து எவ்வளோ சிக்கனமாக உங்களுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு நான் கொடுக்குறேன். ரிச்சும் நான் தருவேன். ரிச்சானதும் என்னால் சமைக்க முடியும். பாதாம், பிஸ்தான்னு போட்டு செய்கிறதுக்கும் எனக்கு நிறையவே தெரியும். ஆனால் நான் பெரும்பாலும் இவங்கள கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்குது பட்ஜெட் பண்ணுறவங்கள நினச்சி தான் நான் சமையல் போடுறதே. அதுவங்க தான் எல்லாம் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யணும், சாப்பிடணும். அந்த மாதிரி நான் வந்து ஒரு மென்டாலிட்டியோடு போட்டுட்ருக்கேன். எனக்கு ஆதரவு கொடுங்க எல்லோரும் வந்து என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு லைக்கு, கமெண்ட்லாம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இதை பொடிப்பொடியாக நமக்கு எப்படி பிடிக்குதோ, பொடிப்பொடியாக இன்னும் சின்னதாக அதான் நறுக்கிறேன். நான் முந்திரி வாட்டத்துக்கு நறுக்கியிருக்கேன். முந்திரி டைப்பில் நறுக்கியிருக்கேன். முந்திரி பருப்பு மாதிரி அதை நறுக்கி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வாணலி வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சும்மா 4 ஸ்பூன் விட்டாலே போதும். வேணும்னா நீங்கள் நிறைய விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், ஒரு பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பும் போட்டேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு சோம்பு எல்லாமே போட்டு வெடிக்க விடுங்க. இதில் பட்டை, கிராம்பு, இதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வாசனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒன்று போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி
சும்மா ஒவ்வொரு பீஸ் போடுங்க. இப்போ ஆனியன் வந்து நான் நல்லா 1 கப்பு ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதோட போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தொக்குக்கு மாதிரி வதக்க வேண்டியதில்லை. தொக்கு செய்கிறதா இருந்தால் ஆனியனை நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம வந்து நான் கிரேவி தான், குழம்பு தான் செய்கிறேன். அதனால இதை வந்து நான் கொஞ்சம் மீடியமாக தான் நான் வதக்குறேன். வதக்கிட்டு அதில் வந்து தக்காளி ஒரு 2-3 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூனு மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூனு தனியாத்தூள். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள், 1 ஸ்பூனு பெப்பர் பவுடர். ஜீரகம், பெப்பர், தனியா, இதுதான் பெப்பர். தனியா, ஜீரக பவுட்ரு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது 1 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு, குருமாக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ஒயிட் ரைஸ்க்கு இல்லை. இப்போ நான் ஒயிட் ரைஸ்க்கு தான் பண்ணுறேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை இதோடு சேர்த்துடலாம். நல்லா அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு பச்சை மிளகாய் நான் முதல்ல போடணும் வதக்கிறப்போவே, அப்போ அது விட்டு போச்சு. அதனால் இப்போ போடுறேன். போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா பாருங்கள் வெந்து வந்துடுச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனலை கொஞ்சம் தயிர் ஒரு கரண்டி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விடுங்க, அந்த புளிப்பு சுவைக்கு. விட்டு நல்லா கொதிக்க விட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. அது கொஞ்சம் வற்றி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வருவேன். என்னோட சேனலை எல்லோரும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.